ஃபஸ்ட்டு திட்டமாக புளி ஊற வச்சிக்கணும். புளி ஊற வச்சுட்டு ஊற வச்சு புளி கரைச்சிக்கணும். மீன் குழம்பு கூட்டுற மாதிரி தான். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆஞ்சி போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை போட்டு மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணணும். திட்டமாக மிளகாத்தூள் போட்டு நம்மளுக்கு குழம்பு கூட்டிக்க வேண்டாம். குழம்பு கூட்டி வச்சுட்டேன். இதோட தாளிக்க வேண்டியது தான். தாளிச்சிட்டு எந்த மீன் குழம்பு செய்யணும் பாருங்கள். அது கண்டல் மீன் போட்டு குழம்பு வைக்க வேண்டியதான். குழம்பு தாளிக்க போகிறோம். மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். குழம்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி காஞ்சிடுச்சு. சட்டி காய்ச்சோம். ஆயில் ஊற்றிக்க வேண்டியதான். ஆயில் திட்டமாக ஊற்றிக்க வேண்டியதான். திட்டமாக ஆயில் ஊற்றிக்கணும். திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கடுகு போடணும். கொஞ்சமாக கடுகு திட்டமாக போட்டுக்கணும். வடுவோம். குழம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். வடுவோம் போட்டுட்டோம். வடு போட்டு பொரிஞ்சிச்சு. இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு வரல கரெக்டாக வெங்காயம் வதங்கிட்ட பிறகு குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியதான். வதங்கிடுச்சு. இல்லை பார்க்கணும். வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. குழம்பு எடுத்து ஊற்றிக்க வேண்டாம். வதங்கிடுச்சு. குழம்பு எடுத்து ஊற்றிட்டோம். மீன் ஆஞ்சி போட வேண்டாம். குழம்புல மீன் போட்டோம். பூண்டு கொறி வரும்போது பூண்டு போட்டு பண்ணிட்டான். பூண்டு கொறி வரும்போது பூண்டு போட்டால் அப்போ தான் வாசனையாக இருக்கும். போட்டோம். குழம்பு சுண்ட பிறகு அரைக்கிற வேண்டாம்.